ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் வித் ஐரா. இன்றைக்கி ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம். அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு வெத்தலை தீபம் ஏற்றலான்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வெத்தலை தீபம் ஏற்றுறது. சரி, உத்திரத்தை அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான். பங்குனி உத்திரம் அப்படின்னா கடவுளுக்கு உகந்த நாள், அதுவும் முருகனுக்கு ரொம்பவே உகந்த நாள். நிறைய கடவுள்களுக்கு இந்த நாளில் தான் கல்யாணம் ஆச்சுன்னு புராணங்கள் சொல்லுது. சிவன், பார்வதி, முருகன், தெய்வானை, ஸ்ரீராமன், சீதா இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தான் கல்யாணம் ஆச்சு. அதனால தான் கல்யாணம் ஆகாதவங்கலாம் இந்த நாளில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கல்யாணம் ஆகும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் கண்டிப்பாக விரதம் இருங்க, நினச்சது கண்டிப்பாக நடக்கும். அப்படியே நானும் மதியானமாக வெத்தலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் நெய்வேத்தியமாக அன்னப்பிரசாதம் தான் செஞ்சுருந்தேன். இது வந்து ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸ். அது எதை வச்சு செய்கிறோன்னா சம்பா ரவை, அதை வச்சு தான் செய்யணும். நம்ம ஊர் கேசரி மாரி. அது ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படியே சாமியெலாம் கும்பிட்டுட்டு இன்றைக்கி ஈவினிங்காக கோவிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கோவிலுக்கு தான் அப்படியே கிளம்பிக்கிட்டு இருந்தோம். கோவிலுக்கெல்லாம் கிளம்பிட்டோம். கோவிலுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். எந்த கோவிலுக்கு போகிறோன்னா கொளஞ்சியப்பர் கோவிலுக்கு போகிறோம். இது விருதாச்சலத்தில் தான் இருக்குது. இந்த கோவில் ரொம்பவே ஃபேமஸ். நிறைய செலிப்ரிட்டிலாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க. அது இல்லாத ஃபாரினர்ஸ்லாம் விசிட் பண்ணுவாங்க. இது ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில், நிறைய பேர் வருவாங்க. இது முருகன் கோவில் தான். அப்படியே போய்கிட்டு இருந்தோம். ஏன் ஈவினிங்காக போகிறோன்ட்டா காலையில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் பாப்பா வச்சுட்டு போக முடியாதுன்னு தான் ஈவினிங் போகிறோம். நாங்கள் போய்கிட்டு இருக்கும் போதே கூட்டம்லாம் அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. சரி, கூட்டம்லாம் குறைஞ்சிருச்சு, கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஆனால் போனால் தான் தெரியுது அவ்வளோ கூட்டம். அப்போ எங்களை மாரி தானே எல்லோரும் நினச்சிருப்பாங்க, ஈவினிங்காக கூட்டம் இருக்காது போகலாம் அப்படின்ட்டு. அந்த மாரி தான் இருந்துச்சு. ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. எங்களால் சாமியை பார்க்கவே முடியல. இந்த விருதாச்சலத்தை சுற்றி இருக்கிற எல்லா மக்களும் இந்த கோவிலுக்கு வருவாங்க. நிறைய ஊரில் ரொம்ப லாங்கில் இருந்துலாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க. நாங்கள் இந்த அர்ச்சனைலாம் வாங்கிட்டு போனோம். அதனால் சாமியை பார்க்கவே முடியல. அதனால் எல்லாருமே வெளியே இந்த பழம் வச்சுட்டு தேங்காய்லாம் உடச்சிட்டு இருந்தாங்க. நாங்களும் சரின்ட்டு அந்தமாரியே உடச்சிட்டோம். உள்ளே இந்த விரைவு பயணம் அப்படின்ட்டு உள்ளர ஒரு சீட்டுக்கு டோக்கன் கொடுத்துட்ருந்தாங்க. அதுலேயும் எங்களால் போக முடியல. சிறப்பு தரிசனத்தில் அதுலேயும் ரொம்பவே ரஷ்ஷாக இருந்துச்சு. அதனால் இங்கேயே எல்லோரும் தேங்காய் உடச்சிட்டு இருந்தாங்க, அங்கேயே உடச்சிட்டோம். அப்புறமா பின்னாடி இந்த இடம் ரொம்பவே ஃபேமஸ். இங்கே மான், மயிலெலாம் இருக்கும். இப்போ சீர்பணி நடந்துகிட்டு இருக்கிறனால எல்லாமே இங்கே இல்லை எதுவுமே. அப்புறம் அந்த கல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்தாங்க. நானும் அடுக்கி வச்சுட்டேன் வேண்டிட்டு. அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே என்ன முக்கியமாக ஃபேமஸ்னால் அந்த சீட்டு கட்டுறது. நம்ம வெறும் வேண்டிட்டு இங்கே சீட்டு கட்டினா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எல்லோரும் நம்புகிறாங்க. நான் இன்ன வரைக்கும் கட்டினதில்லை. அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் வெளியே வரும்போது ரொம்பவே இருட்டிருச்சு. ஸோ அதனால் எதுவும் சுற்றிலாம் பார்க்கல. அப்படியே மேலாமல் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒரு பானிபூரி மட்டும் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவே இருட்டிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 8:30 மணி ஆகிடுச்சு. ஓகே பாய். வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.